ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற 3 கொஸ்டின்களோட நீங்க ஒரு விஷயத்த அணுகுனீங்கன்னா, அந்த விஷயம் ரொம்ப முழுமையா உங்களுக்கு வந்து அடையும். அத இல்லாம நீங்க எப்படிங்கிறத மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, அது ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு நிலைமைக்கு தான் இருக்குமே ஒழிய, அது ஒரு ஒரு முழு வடிவத்துக்கு வராது. ஏன் அப்படின்னா, ஏன், எதற்கு அப்படிங்கிற தியரிட்டிக்கல் பேஸோட ஒரு எப்படிங்கிற பிராக்டிஸ பண்ணும்போது, அந்த விஷயம் உங்களுக்கு முழுமையா அடையும். அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா கல்வியில, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. ஆசிரியர் பாடம் நடத்துறாரு. புத்தகத்த எடுக்குது, குறிப்பெடுக்குது, படிக்குது. அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணுது, எக்ஸாம் எழுதுது. இதுதான் கல்வின்னு நம்மள பல பேர் வந்து அதான் நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, ஒரு குழந்தை ஓவியம் வரையும்போது என்ன நடக்குது? இசை கற்கும்போது என்ன நடக்குது? சமையல் அறையில அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணும்போது என்ன நடக்குது? கிரவுண்ட்ல விளையாடும்போது என்ன நடக்குது? ஒரு நல்ல கதைய படிக்கும்போது என்ன நடக்குது? இல்ல ஒரு கோயில்ல சிற்பங்களையும், சுவர் ஓவியங்களும் பார்க்கும்போது அதுக்கு என்ன ரசிக்குது? இந்த நேரங்கள்ல குழந்தைங்க என்ன கத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்றைய கல்வியியல், உளவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மனித மூளை என்பது புத்தகங்களில் மட்டுமல்ல, அனுபவத்தில் தான் பெரிதும் கற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லுது. அதை தாண்டி வந்து உலகமே மிகப்பெரிய வகுப்பறை அப்படின்னு அந்த ஆய்வுகள் வெளிப்படுத்துது. கல்வி என்பது வகுப்பறையில் மட்டும் நடப்பதில்லை. வாழ்க்கை முழுவதும் நடைபெறும் ஒரு அனுபவம். ஓவியம், சிற்பம், கலை, இசை, சமையல், விளையாட்டு போன்றவை அனைத்தும் ஒரு மாணவனை சிறந்த கற்றாளனாக மாற்றுகிறது.